பாய் லைஃப் ஸ்டோரி பாகம் 2. பள்ளிக்கு பிறகு அவன் வாழ்க்கை இன்னொரு கட்டத்துக்கு நகர்ந்தது. அதுதான் கல்லூரி வாழ்க்கை. முதல் நாள்லேயே மாணவர்கள் மட்டும் இல்ல, ஸ்டாஃப், வாட்ச்மேன், லேப் அசிஸ்டன்ட், பிரின்சிபல் வரைக்கும் அவன் பேசாதவர் யாருமே இல்ல. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படிச்சாலும் அவன் உலகம் ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள அடங்கல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவனுக்கு ஒரு அடையாளம் உருவானது. ஸ்போர்ட்ஸ், சிம்போசியம், பேப்பர் பிரசன்டேஷன், காலேஜ் டூர், NSS, அவன் நினைத்ததெல்லாம் கல்லூரியில் நடந்தது. ஆனா ஒரு விஷயம், ஹாஸ்டல் லைஃபும் இல்ல. டவுனை தாண்டி அவன் எங்கும் போகவில்லை. எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் அவனுக்கு முதலில் தேவை அம்மாவின் குரல்தான். வெளியில எல்லாருக்கும் அவன் ஸ்ட்ராங்கா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல தோல்விகளோட தான் அவன் போராடினான். எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் அவனுக்கு முதலில் தேவை அம்மாவின் குரல்தான். வெளியில எல்லாருக்கும் அவன் ஸ்ட்ராங்கா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல தோல்விகளோட தான் அவன் போராடினான். பார்க்கவும் பாகம் 2 தொடர்ச்சி. பார்ட் 3 இல் அவன் வாழ்க்கை எப்படி மாறியது?